அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனனகால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. இந்த நேரத்துல நம்ம நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் தன்னோட பயணத்தை மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு மாத்துறாரு. இதோ இந்த சித்திரை மாச பிறப்புல நடக்க போற சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு புது தெம்பையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரப்போகுது. வழக்கமா சூரியன் மேஷத்துக்கு வர்றது உச்சம் பெறுற காலம்னு சொல்லுவோம். அதனால இதோட தாக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த சித்திரை மாசத்துல சூரியன் மேஷத்துக்கு வர்றதால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறி எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாவே வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கும். நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் மத்தவங்கள பிரமிக்க வைக்கும். ஆனா அதே நேரத்துல கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாசத்துல நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். அதிகார பதவிகள் உங்களை தேடி வரும். பொருளாதார ரீதியா பார்த்தோன்னா இதுவரைக்கும் இருந்த பண நெருக்கடிகள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமா இறங்கலாம். ஏன்னா சூரியனோட பார்வை உங்க லாபத்தை பன்மடங்கு உயர்த்தும். குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற சூழல் உருவாகும். ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெயில் காலம்ங்கிறதால அதிகப்படியான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இந்த 2026 சூரிய பெயர்ச்சி எல்லாருக்குமே ஒரு நல்ல ஆரம்பமா அமையும். அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பாப்போம். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம ஒரு அட்டகாசமான கிரக மாற்றத்தை பத்தி பேச போறோம். அதாவது நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வர்றாரு. விருச்சிக ராசியான உங்களுக்கு இந்த சூரியன் இப்போ 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு வர்றாரு. பொதுவாவே 6ஆம் இடத்துல சூரியன் மறைவது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலம்னே சொல்லலாம். அடுத்த ஒரு மாசத்துக்கு சூரிய பகவான் உங்க வாழ்க்கையில என்னென்ன வெற்றிகளை அள்ளி கொடுக்க போறாருன்னு இப்போ நாம விரிவா பார்ப்போம். உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் வர்றதால உங்களோட எதிரிகள் இப்போ உங்க கண்ணு முன்னாடியே காணாம போயிடுவாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ உங்ககிட்ட வந்து சமாதானம் பேச ஆரம்பிப்பாங்க. நீதிமன்ற வழக்குகள்ல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தீர்ப்பு இப்போ உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகளால அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வருமானம் இப்போ கைக்கு வந்து சேரும். மனசுல இருந்த தேவையற்ற பயம் போய் ஒரு புது தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்க உடம்புல ஒட்டிக்கிடும். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ரொம்பவே ஒரு அதிர்ஷ்டமான காலமா அமைய போகுது. நீங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இப்போ வெற்றியை தரும். குறிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் ரொம்ப சுலபமா முடியும். உங்களோட வேலை மற்றும் தொழிலுக்காக நீங்க செஞ்ச போராட்டங்களுக்கு இப்போ ஒரு நல்ல பலன் கிடைக்க போகுது. தந்தை வழியில உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் அல்லது சொத்துக்கள் இப்போ தடையில்லாம வந்து சேரும். சமூகத்துல உங்களோட மதிப்பு மரியாதை ஒரு படி உயரும். 4 பேர் உங்களை மதிச்சு வந்து ஆலோசனை கேட்க ஆரம்பிப்பாங்க. அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதார ரீதியா ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்கும்னு ஜோதிட ரீதியா தெரியுது. கைக்கு வராம இழுத்தடிச்ச பணம் இப்போ உங்க கைக்கு வந்து சேரும். அதனால பண நெருக்கடி ஓரளவுக்கு குறையும். வேலையில இருந்த நெருக்கடிகள் குறைஞ்சு உங்க உழைப்புக்கு ஏத்த ஒரு நல்ல பெயர் மேலதிகாரிகள் கிட்ட இருந்து கிடைக்கும். நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்த்த உதவி சரியா வந்து சேரும். அதனால புதுசா தொழில் தொடங்குற எண்ணம் இருந்தா இப்போ செயல்படுத்தலாம். உங்களுடைய திறமையால போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளி நீங்க முன்னுக்கு வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ உருவாகி இருக்கு. கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் 6இல் வர்றதால நிர்வாக திறமை ரொம்பவே பளிச்சிடும். இதுவரைக்கும் உங்களை அலட்சியம் செஞ்சவங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து உதவி கேட்டு நிப்பாங்க. அரசாங்க தேர்வுகள் எழுத காத்துக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இது ரொம்பவே ஒரு சாதகமான காலம்னே சொல்லலாம். விடாமுயற்சி செஞ்சா கண்டிப்பா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு இப்போ 100% வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாகும். குலதெய்வம் கோவிலுக்கு போய் வர்றதுக்கு இப்போ நீங்க திட்டமிடுவீங்க. உங்களோட பேச்சுல ஒரு வசீகரம் இருக்கும். அதனால காரியங்களை ரொம்ப சுலபமா முடிப்பீங்க.
குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான சூழல் நிலவும். சுப காரியங்கள் இப்போ கைகூடி வரும். கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகமாகும். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்க செயல்படுவீங்க. வீட்டுல நீண்ட நாளா தடைப்பட்டிருந்த விசேஷங்கள் இப்போ ரொம்ப சந்தோஷமா நடக்கிறதுக்கு வழி பிறக்கும். குழந்தைகளோட படிப்பு மற்றும் வேலை விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல முன்னேற்றம் இப்போ இருக்கும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்துக்கும் போது உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். மனசு ரொம்பவே உற்சாகமா இருக்கும். பழைய பகை எல்லாம் மறைஞ்சு சொந்தக்காரங்க கூட இப்போ ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு இந்த சித்திரை மாசம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா அமையும்னு சொல்லலாம். உங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். புதுசா கிளைகள் ஆரம்பிக்க இது ரொம்ப சரியான நேரம். வியாபாரத்துல லாபம் கணிசமா உயரும். வாடிக்கையாளர்கள் கிட்ட உங்க மேல ஒரு நல்ல நம்பிக்கை இப்போ உருவாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா பெரிய லாபம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில் செய்யறவங்களுக்கு கை நிறைய வருமானம் வந்து சேரும். உங்களோட சேமிப்பும் இப்போ உயரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பொற்காலம்னு தான் ஜோதிட ரீதியா சொல்லணும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு இந்த மாசம் உறுதியா கிடைக்கும். சக ஊழியர்கள்கிட்ட போட்டி போடாம அவங்களோட ஒத்துழைப்பை வாண்டி வேலையை முடிக்க இப்ப பாருங்க. வேலை பளு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதை நீங்க திறமையா கையாண்டு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுப்பீங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கு ஏத்த மாதிரியான ஒரு நல்ல வேலை இந்த சூரிய பெயர்ச்சியால அமையும். மேலதிகாரிகளோட முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்கிறதால வேலையில எந்த பயமும் இருக்காது. ஆரோக்கியத்துல மட்டும் சின்ன சின்ன உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம், ஆனா பெரிய பாதிப்பு இருக்காது. சூரியன் 6ஆம் இடத்துல வர்றதால உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி முன்பை விட இப்போ அதிகமாகும். அதிகமா தண்ணி குடிக்கிறதும் இளநீர் எடுத்துக்கிறதும் உங்க உடம்ப ரொம்பவே குளிர்ச்சியா வச்சுக்க உதவும். பித்தம் சம்பந்தமான கோளாறுகள் வராம இருக்க உணவுல கொஞ்சம் கட்டுப்பாடு வச்சுக்கிறது இப்போ ரொம்ப நல்லது. முறையான உணவு பழக்கத்தை மட்டும் கடைபிடிச்சா இந்த மாசம் முழுசும் நீங்க ரொம்பவே சுறுசுறுப்பா இருக்கலாம். பழைய நோய்கள் எதுனா இருந்தா அதிலிருந்து இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும். பொருளாதார நிலைமையை பார்த்தா வரவு தாராளமா இருக்கும். உங்க சேமிப்பு இப்போ மெதுவா உயரப்போகுது. முன்னாடி செஞ்ச முதலீடுகள்ல இருந்து இப்போ ஒரு நல்ல லாபம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிட்டா கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை இந்த மாசம் வாழலாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாம இருக்கிறது உங்க பண பாதுகாப்புக்கு இப்போ ரொம்பவே நல்லது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கம் மறைஞ்சு உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செய்யறவங்க அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட கேட்டுட்டு செய்யறது இப்போ புத்திசாலித்தனம். பெண்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ரொம்பவே உற்சாகத்தை கொடுக்கும். குடும்பத்துல உங்க பேச்சுக்கு தனி மதிப்பு இருக்கும். உங்களோட நிர்வாக திறமையை பார்த்து மத்தவங்க வியக்கிற அளவுக்கு நீங்க காரியங்களை கச்சிதமா முடிப்பீங்க. வேலைக்கு போற பெண்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட சம்பளமும் இப்போ உயரும். அக்கம் பக்கத்துல இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் தீர்ந்து ஒரு நல்ல சுமூகமான சூழல் உருவாகும். உங்க பேச்சை கேட்டு மத்தவங்க நடக்கிறதால மனசுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி இந்த மாசம் முழுக்க இருக்கும். புதுசா நகை அல்லது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குறதுக்கு இப்ப யோகம் இருக்கு. மாணவர்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி கல்வியில ஒரு பெரிய மைல்கல்லா அமையும்னு உறுதியா சொல்லலாம். ஞாபக சக்தி அதிகமாகும், படிப்புல ஒரு தனி ஆர்வம் வரும். இதனால பரீட்சையில நல்ல மார்க் வாங்குவீங்க. உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட காலேஜ்லயே சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போட்டித் தேர்வுகள்ல ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்பவே அருமையான காலம். உங்க உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கும். விளையாட்டு மற்றும் கலைத்துறையில இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் மெடல்களும் கிடைக்கிறதுக்கு இப்போ யோகம் இருக்கு. ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா அமையும். அவங்க கிட்ட நற்பெயர் எடுப்பீங்க. அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த சூரிய பெயர்ச்சி ஒரு பெரிய பதவிய அல்லது பொறுப்பு தேடித்தரும். உங்களோட பேச்சாற்றலால பொதுமக்களோட ஆதரவை இப்போ அதிகமா திரட்டுவீங்க. மேலிடத்துல உங்க செல்வாக்கு கூடும். சமூக சேவையில இருக்கிறவங்களுக்கு அரசாங்க விருதுகள் அல்லது கௌரவங்கள் கிடைச்சு பெருமை சேர்க்கும். உங்க எதிரிகளோட வியூகங்களை முறியடிச்சு நீங்க முன்னுக்கு வருவீங்க. ஆனா யாரையும் குறைச்சு மதிப்பிட வேண்டாம். கட்சி காரியங்களுக்காக அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அந்த பயணங்கள் எல்லாமே வெற்றியா முடியும். பொதுமக்களோட முழு ஆதரவு உங்களுக்கு இப்போ சாதகமா அமையும். இந்த சூரிய பெயர்ச்சியால கிடைக்க போற நன்மைகளை இன்னும் அதிகமாக்க சில எளிய பரிகாரங்களை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூவால அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சா ஏழை எளியவர்களுக்கு துவரை அல்லது சிவப்பு நிற தானியங்களை தானம் செய்யுங்க. அது உங்க தோஷங்களை போக்கும். சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில ரகுகாலுக்குல தீபமேத்தி வழிபடுறது உங்க தன்னம்பிக்கையை கூட்டும். கந்த சஷ்டி கவசம் தினமும் ஒரு தடவை கேட்கறது உங்களுடைய காரிய தடைகளை நீக்கி வெற்றியை தரும். குலதெய்வ வழிபாடு உங்களுடைய எல்லா
கஷ்டங்களையும் போக்கி உங்களுக்கு துணையா இருக்கும். மொத்தத்துல இந்த 2026 சூரிய பெயர்ச்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு ராஜயோக காலமாவே அமைய போகுது. நீங்க எதை தொட்டாலும் அது பொன்னாகும் காலம் இது. அதனால தயங்காம உங்க லட்சியத்தை நோக்கி ஓடுங்க. தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறதும் பெரியவங்களோட ஆசையை வாங்குறதும் உங்க வெற்றியை இன்னும் அதிகப்படுத்தும். வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்கன்னு நான் நம்புறேன். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் தரட்டும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு விடைபெறேன். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.